நிஃப்டி மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஆல் டைம் ஹை ஆன 26,300லையும் போய் மார்க்கெட் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் அவுட்டா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,200ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதோட வீக்லி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்லியில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஆல் டைம் ஹை. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆல் டைம் ஹை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,270 இந்த ரேஞ்ச் கரெக்டாக எக்ஸாக்ட் ஹை நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 26,277 வந்து நமக்கு ஹையில் போயிருக்கு. இந்த வாட்டி மார்க்கெட் அதே ஹை கிட்ட வந்து மார்க்கெட் என்ன இருக்கு ஹிட் ஆகி அதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வீக்லி சார்ட். பட் இப்போ டெய்லி சார்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இஸ் ஃபார்மிங் அ சேனல். ஆல்ரைட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேரலல் சேனலில் வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேரலல் சேனலில் வந்து இந்த இடம் எல்லாமே வந்து வி கன்சிடர் திஸ் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். கீழே இருக்க இடத்த எல்லாமே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணோம்னா வி கன்சிடர் திஸ் ஆஸ் சப்போர்ட்ஸ். ஸோ திஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் சப்போர்ட். இப்போ மார்க்கெட் தெரியுதுங்களா? இப்போ இந்த சேனல் போல தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சேனலோட எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு தான் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இமீடியட்டாக பை ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, ஒன்ஸ் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆல் டைம் ஹையை மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸில் பிரேக் ஆனால் மட்டும் பார்த்தாது. இட் ஹேஸ் டு சாலிட்லி பிரேக் இன் டெய்லி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம். அப்போ டெய்லிலையும் வீக்லிலையும் நமக்கு ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சோன்னா பிரேக் ஆகலை. பட் பிரேக் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம எதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சேனலில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யோர் சப்போர்ட் லெவல். இப்போ திருப்பி வந்து மார்க்கெட் இது இன்னும் கொஞ்சம் கிளியராக கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துலையும் மறுபடியும் சப்போர்ட்டோட S1 எடுத்துக்கோங்களேன். இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து தான் திருப்பி அப்போ மேலே போச்சுன்னா இது எதுக்கு வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 27,200. ஸோ இந்த 27,200 தான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் மேஜர் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் இந்த 26,300 லெவல் வச்சுக்கலாம். இந்த 26,300 லெவலில் பிரேக் ஆச்சுன்னா we can expect market to go up to next resistance 27,200. ஸோ இது போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. வரக்கூடிய நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உடச்சிடுச்சுன்னா எப்படியும் மார்க்கெட் வந்து 27,200 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு அடுத்தது மார்க்கெட் இன்னும் மேலே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப் லெவல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ரீவியஸாக வந்த லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் 50%. இப்போ எந்த இடத்துல வந்து நிற்குது, ஸோ இதுக்கு முன்னாடி வந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ எக்ஸாக்ட்லி 50% ஆஃப் ஃபெப் லெவல். ஸோ ஃபெப் லெவல் படி 50% வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் திரும்பி ஏறிட்டு இருக்கு. அப்போ ஏறும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாக்டாக எங்கே வருது தெரியுதுங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் கிளியராக இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு அதே 26,300 ரேஞ்ச். ஸோ இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்போட எக்ஸ்டென்ஷனோட 618 தான் நிற்குது. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன் லெவல் எங்கே வருது, அரௌண்ட் 26,800. ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27,500. ஃபர்ஸ்ட் இது வந்து R1, this will be your resistance 2 and this will be your resistance 3. இப்போ இந்த 3 லெவலில் தான் நெக்ஸ்ட் நிஃப்டி இப்போ ஃபஸ்ட்டு அதோட ஹர்டல் எங்கே இருக்குன்னா 26,300 பிரேக் ஆகிடுச்சுனாலே அடுத்தது வந்து 26,800 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து 27,500 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை நமக்கு மார்க்கெட் இல்லை இதை பிரேக் பண்ண முடியல, இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரலாம் அப்படின்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகலாம். ஸோ அந்த லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இட் வில் கம் பேக் டு 25,000 அரௌண்ட் 700. ஸோ 25,700 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி யோர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ரைட். ஸோ இப்போ நிஃப்டியோட சினாரியோ சேனலில் இருக்குது.
நம்ம ப்ராப்பர் ஃபிப் லெவலில் இந்த இடம் வந்து 50% ஃபிப் லெவல் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து மார்க்கெட் என்ன ஆகணும், சேனலோட டாப் போனாலும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க சேனல் டாப்னு பார்த்தீங்கன்னாலும் 27,200 கிட்ட சேனல் டாப்பும் இருக்குது. ப்ளஸ் ஃபிப் லெவல்ஸோட எக்ஸ்டென்ஷனோட ஃபஸ்ட் லெவல்னு இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,800, நெக்ஸ்ட்டு 27,500. ஸோ ஓவரால் லாங் டேர்ம் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இஸ் கிளியர்லி புல்லிஷ். கொஞ்சம் இந்த கரெக்ஷன் வரதுனால பயப்பட வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்னாலையும் பயப்பட வேண்டாம். இன்னும் உடைக்கல, அதையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டெய்லி ஆர் வீக்லி சார்ட்டில் பிரேக் ஆச்சுன்னா தான் தென் வி கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ ப்ராப்பர் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட். வீக்லி இல்லைனா இட்ஸ் 100% ஷோர் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு மார்க்கெட் லெவலில் வந்து பிரேக் ஆகிட்ட பிறகு மார்க்கெட் எப்போவுமே என்ன கொடுக்கும், உங்களுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ ரீடெஸ்ட் வந்துட்ட பிறகு ட்ரேட் எடுக்கும்போது இட் வில் பி பெட்டர். ஸோ இருந்தாலும் அக்ரெசிவாக எடுக்க போகிறவங்க எடுக்கிறாங்க, பட் இருந்தாலும் ரீடெஸ்ட்டில் போகும்போது கொஞ்சம் சேஃபர் சைட்லையும் இருக்கிறதுக்கான பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிஃப்டிக்கான சினாரியோ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த கெஸ்ஸிங் கேம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்களோ நீங்களும் அதே மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் என்னுடைய 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட்டில் பார்த்த கிராஷஸாக இருக்கட்டும், புல் ரன்னாக இருக்கட்டும், பியர் ரன்னாக இருக்கட்டும், அதோட ஃபுல் இன்சைட்ஸை வந்து ஒரு ப்ராப்பர் 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸாக ஒரு பியூர் சிலபஸாக ரெடி பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 7,000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றிருக்கும். ஸோ மற்றவங்கள மாதிரியே ஒரு யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரியோ இல்லை ஒரு கோர்ஸ் செல் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் ட்ரேட் அச்சீவர்ஸில் வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு முடிச்சிட்ட பிறகு அங்கேயே ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப் எப்படி ஒரு பெரிய பெரிய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ்லாம் எப்படி அவங்க ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப் வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை ட்ரெயின் பண்ணி அங்கேயே ட்ரேட் பண்ண வைக்கிறாங்களோ அதே மாதிரி ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்ஸை இந்தியாவில் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல 4 இடத்துலையும் ஒரு 100 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப்பையும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாமே ஓவர் நைட்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறல, அவங்களுக்கான ப்ராப்பர் டிசிப்ளினாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரேட் அச்சீவர்ஸ் அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அவங்களால இன்னைக்கு இந்த லாங் ரன்ல தே ஹவ் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதே மாதிரி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் கீழே இருக்க எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா they'll give you all the details. So we look forward to make you a professional trader. So welcome to Trade Achievers. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 59,700 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்றது இப்போ நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் டைம் ஹையை நமக்கு ஏற்கனவே தெரியும். நிஃப்டிக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆச்சு. இப்போ பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கெங்கே போகலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் லெவல் தான். ஃபர்ஸ்ட் 60,000, செகண்ட் வந்து 61,000 அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 62,300 to 500. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் வில் பி ஆர் R1, R2 அண்ட் R3. ஒருவேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல, இங்கே கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகுது, நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி ஸ்டாக்னேட் ஆகி உங்களுக்கு சைட்வேஸாக மாறுச்சுன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் லோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58,500. ஸோ 58,500 வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த உச்சத்தை அடையிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஒன்ஸ் அந்த மார்க்கெட்டில் சர்ஜ் வந்துடுச்சுன்னா வி ஆர் கோயிங் டு சி மார்க்கெட் இன் த ஃபுல் ஃப்ளெஜ் ரேலி. ஸோ ரொம்ப நாளாக மார்க்கெட் அந்த ரேலிக்கு போக முடியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு பிரேக் அவுட். ஸோ மோஸ்ட்லி நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் அடுத்த சர்ஜில் புதுசாக உச்சங்களை போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டை டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் இது சொல்லிக் கொடுக்குறதே தவிர, பட் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுங்க. பட் இப்போதைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் கிடையாது, கிராஷும் கிடையாது. இட் இஸ் இன் அ ப்ராப்பர் அப் ட்ரெண்ட். அதில் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸில் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு புது உச்சங்களை போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. வரக்கூடிய வீடியோவில் எப்படி இருக்குன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம்.